ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஒவ்வொரு டைம் வீடியோ விடும்போதும் அப்படியே தான் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் பெரியக்கா வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நாள் சண்டே அங்கே வந்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டோம். எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வண்டியில் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம். நல்லா காட்டு சைடுங்கிறதுனால ஃபுல்லாக காடு நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா மலைப்பகுதி, அதனால் நல்லா பச்சை பாக்கு மரம் இது எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாருங்க, இது பால் பாக்கெட்டாம். சொல்லவே இல்ல பாருங்களே. பாருங்க, இங்கிலீஷ்ல ஹிந்தில போட்டுருக்கு. நம்ம ஊர் பாக்கெட்ல ஆவி பாக்கெட் அப்புறம் அங்க ஆண்டுகள் ஆண்டு வந்திருக்கலாம். இங்க இந்த பால் தான் இருக்கும். கட் பண்ணிருக்கேன். ஸ்நாக்ஸ் வாங்கி வந்திருக்கு. ஜிலேபி, அதுக்கு கச்சாயம், நான் குழம்பு, மைசூர் பாக்கு, அதுக்கு தனியா வாங்கு பெறறதுக்கு வாங்கு. இது அந்த பால் காமிச்சல்ல, கெமிக்கல் பால். அந்த பால் மீன் வாங்கிட்டு பெறறதுக்கு மீன் கடையில கொடுப்பாங்களேன்னா, மீன் கடையில கொடுப்பாங்க. இங்க கூட்டத்துல கிரவுடா அதனால காதே கேட்கல. ஏப்பா என்ன பேசுறாங்கன்னே தெரியல. இவங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு நான் வந்து அழுவுறதா இருக்குது. பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெயிலில் அடுப்பில் செஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து பிரியாணி இலை, பிரியாணி இது நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு கிலோ பிரியாணி, 2 கிலோ கறி, 1.5 கிலோ அரிசி. அதுக்கு வந்து எப்படியும் ஒரு 800 கிராம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு 400 கிராம் மேலே 800 கிராம் போட்டுக்கலாம். மீன் குழம்பு வந்து அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு அந்த அடுப்பில். நாங்கள் இந்த வெயிலில் வந்து இந்த பிரியாணி வந்து இங்கே செஞ்சிட்ருக்குறோம். கிளைமேட்டு வெயில் ரொம்ப நல்லா இருக்கு. தக்காளி பழம் கேமரா பிடிக்கிட்ட நீ சொல்கிறத பிடிச்சா நீ கேமரா இதான் நானே தான். வெங்காயம் வந்து வணங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி பழம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை போட்டுக்கலாம். தக்காளி பழம் வந்து அதுவும் 1 கிலோவுக்கு 400 கிராம், 2 கிலோங்கிறதுனால 800 கிராம். தக்காளி வந்து வணங்கிருச்சு. புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் வணங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம்.
பூண்டு வரல துண்டு துண்டாக வெட்ட சொல்லி இப்போ வந்து இஞ்சி பூண்டுலாம் வணங்கிருச்சு. தயிர் ஊற்றிக்கலாம். 100 கிராம் டப்பா 400 கிராம் ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் போடணும். இப்படி தான் இது வந்து போண்டா கோழி கறி இல்லை, போண்டா கோழி சொல்லுவோம்ல, அது இல்லை. இது கறிக்கோழி, நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும். இது ஒரு 1.5-2 கிலோ போட்டுக்கலாம். பிரியாணிக்குங்கும் போது கொஞ்சம் பெருசாக பீஸ் போட்டுக்கணும். குழம்புக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கணும். இது 3 கிலோவும் எடுத்து கொஞ்சம் லைட்டாக வச்சாச்சு. உப்பு போட்டியாம்மா? அப்புறம் போட்டுக்கலாம். அது உப்பு கச்சா நல்லாவே இருக்காது. உப்பு லைட்டாக போட்டு பெரட்டிக்கலாம். இப்போ இதிலையே இந்த மசாலாலேயே வந்து கறி கொஞ்சம் நல்லா வணங்கணும். மசாலாலேயே இது கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். கறி கொஞ்சம் வணங்கிடுச்சு. லைட் தெரியுது. வீட்லயே அரைச்ச கொத்தமல்லி தூள், இது கறி மசால் தூள் போட்டு வணக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் வணங்கட்டும். வணங்கிட்ட பிறகு நம்ம தட்டத்தை போட்டு மூடி வச்சிடலாம். வணங்கிட்ட பிறகு தண்ணி ஊற்றி கறி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கறி வந்து வணங்கிருச்சு. இந்த குண்டானில் வந்து 2.5 டப்பா இது அரிசி போட்டது. இதனால் 5 டப்பா தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேலை சின்ன கரண்டிங்கிறதுனால உள்ளார போகுது. அஞ்சு டப்பா ஊற்றிட்டோம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கறி மூடி கறி தண்ணி ஊற்றியாச்சு. கறி வந்து கொஞ்சம் ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறம் அரிசி கொட்டி கொஞ்சம் தண்ணி வந்து ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் தம் போட்டு வச்சிடணும். அவ்வளோதான். எலுமிச்சை பழம் போடுறதுக்கு மறந்துட்டா, அதனால எலுமிச்சை பழம் புளிஞ்சு விட்டுக்குவேன். கலர் காணும். மஞ்சத்தூள் போட்டிருக்குது. பாரு எடுத்துட்டியா? கவுசி எடுக்கிறவா?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை உள்ளார கொட்டிருப்போம்மா. இப்போ இதை மட்டும் போடுமா, வெறும் இதை மட்டும் சாம்பலை தூக்கி போடாதம்மா. இப்போ எடுக்கக்குள்ள அப்படியே துணி பிடிச்சி எடுக்கணும். போடுது இது வரேன் கலந்து காய்ச்சது இல்லை. வெறும் கறி மட்டும் போடுங்க போதும். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் கரண்டி வீட்டில் எந்த கரண்டி உடைச்சாச்சு பாருங்க. கிண்டுறோம். பிரியாணி எப்படி கலர்ஃபுல்லாக போட்டிருக்கு. ஜிலேபி பவுட்ரு இதெல்லாம் போடவே இல்லை, வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். அதனால் கலர் வந்து எல்லோ கலரில் இருக்குது. நல்லா பளபளன்னு வந்திருக்கு. வெறும் கறியாக இருக்கு. ஆமாம், பின்ன 1.5 கிலோ 2 கிலோ கறி 1.5 கிலோ அரிசி 2.5 கிலோ அரிசி வந்து பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சாச்சு. வந்து மீன் வறுவல் பொரிச்சது பிரியாணி வந்து சமைச்சாச்சு. தம் போட்டு எடுத்தாச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணி மீன் வறுவல். ஃபீட்பேக் வந்து ஒரு பையன் சொல்லுவான். தம்பி மீன் பிரியாணி எப்படி சாமி இருக்க? நல்லா இருக்கா? சீக்கிரம் சொல்ற, வீடியோ போயிட்டு. பிரியாணி நல்லா இருக்கா? கௌதம் நல்லா இருக்கு. இவன் மனசை யாரும் கெடுத்து வச்சிட்டீங்க. மீன் பொரிச்சது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு தானே? ஆனா நான் தானே பொரிச்சு உனக்கு போட்டேன். மீன் எப்படி இருக்கு பொரிச்சது? நல்லா இருக்கா? இப்ப கொட்டிட்டியா கீழே? இதையும் சேர்த்து தான்டா போட போறோம். பாடுறாடே சிரி சிரி. சசி மீன் பிரியாணி எப்படி இருக்கு? மீன் எப்படி இருக்கு? சாப்பிட்டு நல்லா தெம்பா உட்காந்துட்டு இருக்கியாட்டங்குது. நல்லா இருக்க டேஸ்டா? அண்ணா பிரியாணி எப்படி இருந்துச்சு? அப்புறம் மீன் பொரிச்சது அது இன்னும் பட்டாசா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. டேஸ்டா அந்த குரங்க எல்லாத்தையும் தான். குரங்கு மேலே இருக்குதோ, இங்கே இருக்கு குரங்கு மேலே நிறைய இருக்கு. இந்த கரெக்ட்லலாம் இதோ இது கோழி பண்ணை. மேலே இருக்கு குரங்கு. இதோ இங்கே இருக்கு குரங்கு. ஓகேங்க, வீடியோ அவ்வளோதான். பிரியாணி, மீன் பொரிச்சது, மீன் குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாய்.